இங்க பேர் சும்மா ஊட்டான வந்து ரகுமான் தொலை குத்துன்னு இருக்காத. இங்க பேர் ரகுமான் ஆயா இதுதான் ஆயா முதல்ல போய் கரெக்ட் பண்ணு. ரகுமான் உனக்கு கச்சிருவான். சரி நான் பாத்துக்கிறேன். ஓ ஆயா ஆயா ஏய் என்னடியே என்ன வந்து ஆயான்ற? ஆயா என்னை எப்படியாவது ரகுமான் கூட சேர்த்து வையா. அடியே அவனை போய் விரும்பிக்கின்னு இருக்கிறியே, உனக்கு மூளை இருக்குதா இல்லையா? ஆயா இந்த 100 ரூபாய் என்னைய ரகுமான் எப்படிலாம் சேர்த்து வையா. அப்பப்ப 100 ரூபாய் தரேன்யா. என்னடா இது? வாங்கிக்க வந்த வரைக்கும் லாபம் எதனா பண்ணி விடு. போடுறியே அதுகிட்ட என்னத்த பேசுறது தெரியலையே. நீதான் எப்படியா பேசி இங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஏய் அதெல்லாம் ஆயா பாத்துக்கோ, நீ அப்புறமா வா. நீ ஏந்து போடியே, அப்புறமா வா, நான் பேசி வைக்கிறேன் அவங்கிட்ட. உன்னத்தான் கடவுள் போல நம்பிக்கிறாயா. போடியே. இது ஒரு மூஞ்சி அது ஒரு மூஞ்சி, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படியோ 100 ரூபாய் வந்துக்குது. ரகுமான் எனக்கு கச்சிருவான்ல. அவன் கெச்சா நாக்குது கிடைக்கல நாக்குது. இன்னொரு வாட்டி வீட்டு பக்கம் வராத, என்ன சந்தேகப்படுறாங்க. ஆயா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருல. சேர்த்து வச்சிரும் போ, தைரியமா கொஞ்ச நேரம் கழிச்சு வா. தாயை இடிச்சு வலிச்சது இல்ல, இருந்தாலும் நான் நெய்வேன். நீ எப்படா வந்தா? போயிச்சா நான் வந்துட்டேன் ரகுமானே. நான் ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பினேக்கிறேன், இன்னும் டிஃபன் ரெடி ஆகல. அது டிஃபன் இல்லப்பா, குண்டா இட்லி. அப்படியே அழிச்சு போடுவேன் வாயை தோந்துனா. வாய் முன்னு கொம்னுரு. டேய் உன் ஆயா உன் கெடுதல்களை சொல்லலாம், முதல்ல ஆயா சொல்றத கேளுடா. அது நடா எனக்கு நல்ல சொல்லிச்சே கேக்குறதுக்கு. நீ என் பேசி கேட்டேனா என் சொத்தே உனக்கு எழுதி வைப்பேன். உங்ககிட்ட இருக்கிற சொத்து கீஞ்சி போன 4 போடுவேன். அந்த பிதல் செயின் தான், அதை வச்சு நானா பண்றது? உனக்கு இது மட்டும் தான் தெரியும், சொத்துலாம் இருக்குது எனக்கு தெரியுமா? என்ன இது புதுசா பீஜ கழி புத்தா? டேய் உன் ஆயா தான் 1 தாத்தா 2 தாத்தான்னு வச்சுனுக்குதுல்ல, அவங்களுக்கு அர்த்தம் இருக்குண்டா. அதே சாக்குல என் குடும்பத்தை அசிங் பண்றல நீ நான் மாதிரி ஆள்றா. நீ முதல்ல உன் ஆயா சொல்றத கேட்டு சொத்து எழுதி வாங்குற வழிய பாரு. அதுவும் கரெக்ட் தான். ஆயா ஆயா எங்க இருக்குது சொத்து? அது நிறைய இருக்குது, ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். கேக்குறேன், என்ன பண்ண சொல்லு. அந்த ஒதுடு பொண்ணு இல்ல, அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். அந்த பொண்ணை லவ் பண்ணுமா? என் கேள்வியா உனக்கு கிறுக்கு பூச்சிங்க தானா? நீ அந்த பொண்ணை லவ் பண்ணனா என் சொத்து உனக்கு. என்ன சொல்றே யோசித்து சொல்லு. டேய் முட்டலையா ஒத்துக்கடா, சொத்து வந்த பிறகு கைட்டி விட்டுடுறா. எனக்கு ஒன்னும் புரியலையா. இப்ப லவ் பண்ணிடுறா, ஆயா கிட்ட இருந்து சொத்து வந்த பிறகு கைட்டி விட்டுரு. இப்ப அத லவ் பண்றதுனால இந்த கேள்விக்கு என்ன லாபம்? நீ லவ் பண்றியா இல்லையா சொல்லு, இல்லனா அவனை லவ் பண்ண சொல்றேன். நான் ஓகே, சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வைக்கிறியா ஆயா? எல்லாம் உனக்கு தான். இந்த 100 ரூபாய் அட்வான்ஸ் கூட தரேன். ஆயா ஒரு பேர குத்துக்கல் மாதிரி இருக்கிறேன், காசு போய் அவங்கிட்ட கொடுக்குறா. நீ தான் லவ் பண்ண மாட்டேன்றியா? சரி நான் லவ் பண்றேன். சொத்து காசு கிசுலாம் என்கிட்ட தான் கொடுக்கணும். சரி எல்லாம் உனக்கே தான், இந்த காசு மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரி ஆயா. ரகுமானு முத்தி போச்சு லவ் பண்றான். டேய் 2 பேரும் ஸ்கூல் போகாம என்னடா பண்றீங்க? ரகுமான் முத்தி போச்சு லவ் பண்றான். ஊர் போல தண்டார் அடிப்பான் போல இருக்குதா? டேய் உண்மையா சொல்றான்? ஆமா. அக்கா அக்கா யாரா? எங்க அம்மாவை கூப்பிடுறா, அத்தனை நேரத்துக்கு கூப்பிடுறா. நீ முத்தி போச்சு லவ் பண்றது உங்க அம்மாவுக்கு தெரிய தேவையில்ல? டேய் அதெல்லாம் வேணாண்டா, நமக்குள்ள பேசி முச்சிக்கலாம்டா. உனக்கு சொத்து வேணுமா வானாவா எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். முதல்ல சைத்தன் மூஞ்சியா பிளாக் மெயில பண்றா, இரு உன்னை பாத்துக்கிறேன். அக்கா வாங்க வெளியா. என்னப்பா என்ன ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் வேற என்னத்துக்கு அவன் கத்துறான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கத்தாத, உள்ள போ. எக்கோ உன் பையன் அந்த முத்தி போச்ச லவ் பண்றான். திரும்பவுமா? டேய் என்னடா இது? ஆமா என்னால அதை மறக்க முடியல, நான் லவ் பண்றேன். இல்ல நீடா, அப்ப இவ்வளவு நாள் மறைமுகமா லவ் பண்ணிட்டு இருந்தியா? தனியா வீடு வாடகை எடுத்து வச்சுக்கிறான் உன் புள்ள. ஐயா உன்னை நம்பிதான் பேசுங்கிறேன், நீ எதாவது கொடுத்து விடாத. சொத்து வேணுமா வேணாவா? என்னடா சொத்துன்றது கேள்வி? அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட சொன்னாக்கா துண்ணு தீத்துருவேன். அது எனக்கு ஆயாக்கா டீலிங்கு. அவங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் வர வச்சு பேசி கல்யாணத்தை முடிச்சிருக்கா. ஏய் நான் கல்யாணம்ன்றா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா. நீ கொஞ்சம் மூடுறா. ஆயா இங்க பாரு, கல்யாணம்ன்றான். பண்ணிக்கோ, நல்ல பொண்ணு. மௌல அடி காது மல்லு உள்ளன்னு வந்து கோவம் சொத்து தரந்த. டேய் நம்ம குடும்ப கௌரவம் உன்னால ரொம்ப கெட்டு போயிருக்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். அந்த பழுத்த மறுப்பு தலை நீ தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையா? ரகுமானே உங்க அப்பாவும் வராருடா. என்ன உன்ன ஸ்கூலுக்கு போக மாதிரி இருக்குதா? டேய் என்ன ஸ்கூலுக்கு போலியா?
ஆனா ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துக்குது. அந்த முத்தி போச்சுக்குதுல்ல, அந்த முத்தி போச்சு உன் பையன் லவ் பண்றான். என்னது லவ்வா? ஏப்பா ஏப்பா அடிக்காதப்பா அவன் சொல்றது உண்மைடா? ஆமாப்பா நான் லவ் பண்றேன்ப்பா. ஐயோ என் குடும்பம் மானமே போதே. எடுறி கைரடி. நாங்க என்னடி ஒரு பேச்சுக்கு கயிறடுன்னா கயிறு தந்து கொடுக்குற? நீங்க தானே கேட்டீங்க, நம்ம குடும்பம் மானமே போச்சு, நீங்க தொங்கிடுங்க, அப்பதான் அவன் உருப்பிடுவான். நான் தொங்கிடணும், அவன் உருப்படணும். நல்ல பொண்டாட்டி நீ, நல்ல பொண்டாட்டி. வெசண்டாவா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் புள்ள வாழ்க்கையே போச்சு. டேய் இங்க நடிகத்துல நல்லதா போதா சுத்துடா. கச்சிடல அதெல்லாம் கிடைக்கும்டா. என்ன மண்டை சார் வராரு? என்ன இந்த ஆள் ஐதுன்னு வரான்? என்ன சார் என்னாச்சா? என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. என் போட்டாவையும் இன்னொரு பொண்ணு போட்டாவையும் சேர்த்து மேல எடுத்துக்க அனுப்பிச்சுட்டாங்க. என்னடா இது உன் வேலையா? பின்ன சும்மா தொலை குத்துங்கலையா, அதான் பசங்க கிட்ட சொல்லி 150 ரூபா குத்து எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட சொல்லிட்டேன். அடா பாவி, அவரு வேலை போயிடுச்சுடா இப்போ. போட்டான் எவ்வளவு தொலை குத்துன்னு இருந்ததா. சார் உங்க வேலை போனதுக்கு இவன் தான் காரணம். இவன் தான் எடிட் பண்ணிருக்கான். போட்டுகள் அப்படியே போட்டு குடுத்துச்சா. உன்ன போய் நம்பி சொன்ன பாருப்பா. டேய் என் வேலைக்கு உழ வச்சுட்டேன். இருங்க சார் இருங்க. இந்த வயன மண்டியை போட்டு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்னடா பேசுற? என் வேலையும் கத்துட்டா, என் பேரையும் கத்துட்டாடா. அது என் பேரு குத்தா கத்துச்சு. ஊர்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க போறேன்னு தெரியல. உன் பிள்ளை என் வேலையை கத்துட்டான் இல்ல, அதனால ஊட்டாண்டுதே உக்கார. டெய்லி நீ தான் சாப்பாடு போடணும். தினம் என் கதையாக்குதா? சோறு தினமும் நான் போடணுமா? ஆமா, இங்க இருந்து நான் தவறவே மாட்டேன். உன்னால பாடுறா என்ன தொல்லை? ஏடா பண்ற? ஒரு கட்டை எடுத்து போடண்டா, ஏன்டா போய் கையில வச்சு கிடக்குற? ஏய் என்ன பேசுறீங்க? கொம்முன்னு உட்காந்துக்க மாட்டியா? ஆயாடா சொத்து. ஐயோ இதே சொல்லி ஏமாத்துது. டே ரகுமானே, முத்தி போச்சு வருதுடா. அந்த மூதை வேற வருதா? குடும்பம் மாத்தி கூத்தோடி என்னடா என்ன பண்ணி தொலைச்சா? அந்த பொண்ணு அப்படி போட்டு அடிச்சுட்டு வராங்க. யோ என்னையா தெரியும்? ஏய் என்னடா நினைச்சிருக்கிறியா? தங்கச்சி இதுமாரி ஆக்கி வச்சுக்கிறியா? நான் ஒண்ணுமே பண்ணல உன் தங்கச்சா. என் தங்கச்சி நீ எதுவும் பண்ண பார்த்தா அவன் ஓனன்றாளா? அது மட்டுமா ஓனந்தியா? இப்ப இவன் கூட தான் ஓனன்றான். மச்சான் உண்மையாவா? என்னடா டப்புன்னு சிரிக்கிறான்? சிரிக்காம என் குடும்ப மானத்தை ஓய்ச்சி கட்ட வந்துக்கிறியா? இதோடப்பா இதோட இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. இந்தா நீ இங்கே இரு. வாங்க தம்பி போலாம் வாடா. நான் இதை இங்க விட்டு போயிட்டானுங்க. ரகுமான் எனக்கு புரிஞ்சுக்கினியா? ஏய் சிக்ஸ் கையடியா. உதடு, நீ சொன்ன மாதிரி அவனை சேர்த்து வச்சிட்டல, காசு கொடு. சேர்த்து வச்சுட்டு காசு கூடா? நான் பேசுற? அவ அப்பா காசு தரேன்னு சொன்னாடா, அதனால தாண்டா சேர்த்து வச்சேன். அப்ப சொத்து சொத்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாவா? ரகுமான் சாவச்சு போடுவ தொட்டனா? ஏமா இதெல்லாம் உண்மையா தானா? ஏய் உதிரா எங்களுக்கு காது குத்தானா? உங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்துப்பல. நீயா அப்பனாயா? அப்பனானியா? எனக்கு இந்த குடும்பம் வேணாம், நான் போறியா? ரகுமானியா நானும் வரேன்டா. ஐயோ இந்த தத்திர முடிச்சது எங்க போனாலும் பின்னாலே ரகுமானியா எங்கனா போய் குட்ட ஊத்துங்களா பாரு. ஏய் உள்ள போடியா. வாடா நம்ம ஸ்கூல் போலாம். எத்தனை மணிக்குமா சோறு போடுவாங்க? போடுவாங்க, காத்துக்கு நீரு. நீ தான் எனக்கு தின்ன. ஓ, இங்கதான் படுத்துக்கு போறியா? எஸ்.